கண்ணாலம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரியா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உங்கள யாராரு புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறதுக்காக மாப்பிள்ளையோ இல்ல பொண்ணோ தேடுறீங்க, இல்ல கல்யாணத்துக்கு உண்டான அந்த வயதுல இருக்கீங்க, ஸோ இல்ல யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. ஒரு கல்யாணம் அப்படின்னு வரும்போது, கல்யாணத்தை பத்தின பேச்சுக்கள் வரும்போது அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, அதுல கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். மாப்பிள்ளை பொண்ணோட வயது, அவங்களோட படிப்பு, ஃபேமிலிஸோட ஸ்டேட்டஸ், என்ன செய்ய போறீங்க, எப்படி கல்யாணம் பண்ண போறோம், எந்த மண்டபத்துல செய்ய போறோம், என்னென்ன செய்ய போறோம், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பேசிப்போம், டிஸ்கஸ் பண்ணிப்போம். நிறைய விஷயங்கள்ல முரண்பாடுகள் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனா முக்கியமா கல்யாணத்துக்கு முன்னாடி, அது லவ் மேரேஜா இருந்தாலும் அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும், கல்யாணத்துக்கு முன்னாடி முக்கியமா கணவன் மனைவியா ஆக போற 2 பேரும் விவாதிக்கிறதுக்கு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை நான் இன்னைக்கு 3 பாகங்களா உங்களுக்கு சொல்ல போறேன். ஒவ்வொரு பாகத்திலையுமே உங்களுக்கு குறிப்புகளா அதை நான் சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கல்யாணம் அப்படின்னு வரும்போது 3 முக்கியமான விஷயங்கள் தான் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ற விஷயங்களா இருக்கும். அது உங்க ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் கிட்ஸ், அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட கெரியர். இந்த 3 விஷயங்கள்ல தான் உங்களுக்கு நிறைய கிளாஷஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும், கன்ஃபியூஷன்ஸ் வரும், எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணி உங்க மேரேஜ் லைஃப்பை ஹாப்பியா கொண்டு போறதுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சரி, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பார்க்கலாம் அப்படின்னா குழந்தைகள். கல்யாணம் ஆன உடனே உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, ஒரு 2 மாசம் ஆயிட்டாலும் இல்ல 3 மாசம் ஆயிட்டாலுமே, ஏதாவது விசேஷம் இருக்கா, ஏதாவது குட் நியூஸ் இருக்கா அப்படின்ற கேள்விதான். ஆனா இந்த சொசைட்டில காலங்காலமா இந்த கேள்வி புதுசா கல்யாணம் ஆன கணவன் மனைவியை நோக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இனியும் இந்த சொசைட்டி அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த குழந்தை பேருக்கு நீங்க ரெடியா? குழந்தைங்களை பெற்று வளர்க்கறது அப்படிங்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்காக உங்க 2 பேரோட எஃபர்ட்ஸ் இது எல்லாமே நிறையவே தேவைப்படுது. ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைங்களை பெற்றுக்க போறீங்க, எப்படியெல்லாம் அவங்கள மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட கேட்க வேண்டிய 3 முக்கியமான கொஸ்டின்ஸை பத்தி தான் நான் சொல்ல போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு பத்தின விஷயங்கள்ல நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி, குழந்தை வேணும் வேணாம். இதுல எல்லாருமே, கல்யாணம் ஆன எல்லாருமே கண்டிப்பா குழந்தை பெத்துக்கணும். யாருக்காக? இந்த சொசைட்டிக்காக. அடுத்தவங்க கேட்பாங்க, அப்பா அம்மா கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க, குழந்தை இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பேசுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க என்னைக்குமே குழந்தைங்கள பெத்துக்க கூடாது. அது உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட வாழ்க்கையையும் ரொம்பவே பாதிச்சிரும். இதுதான் நிறைய கவுன்சிலர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அதை பத்தின விஷயங்களை எப்படி ஓப்பனா பேசுறது அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நீங்க ஓப்பனா கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிதான் ஆகணும். ஏன்னா இதுல நீங்க குழந்தை வேணும் வேணாம், இல்ல அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்க போறோம், என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு இது இப்ப நம்ம தள்ளி போட போறோம், ஒரு 2 இயர்ஸ் இல்ல 1 இயர் நம்ம தள்ளி போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு கெரியரை செட் பண்றதா இருக்கலாம், இல்ல நமக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம குழந்தைய தள்ளி போட போறோம் அப்படின்னும் போது அந்த பிட்வீன் கேப்ல, அது 1 இயரா இருக்கட்டும், 2 இயர்ஸா இருக்கட்டும், இந்த கேப்ல இந்த சொசைட்டி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், நாம 2 பேரும் ஒத்துமையா எப்படி அதுக்கான பதில்களை சொல்ல போறோம் அப்படிங்கிறத நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அது டிஸ்கஸ் பண்றது மட்டும் இல்லாம இதை பத்தின ஒத்த கருத்து உங்க 2 பேருக்குமே ஒரே கருத்தா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும். இதுதான் நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி. அடுத்தது, குழந்தைங்களை பத்தி 2வது கேள்வியா உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க கேட்க வேண்டியது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்.
அதாவது பார்ட்னர்ஷிப், நீங்க அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்க ஒய்ஃப் வேலைக்கு போகல அப்படின்னாலும் சரி, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எஸ்பெஷலி குழந்தைகள் பிறந்துட்டா அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தைக்கு உண்டான அவங்க பிரெக்னென்ட் ஆனதுல இருந்தே ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்யறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறோம், நம்மளால அதை செய்ய முடியுமா, அந்த அளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பார்ட்னர் கிட்ட பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பிளான்டா நீங்க குழந்தைங்களை பெற்றுக்கும் போது நீங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். உங்களோட தேவைகளுக்கும் குழந்தைகளோட தேவைகளுக்கும் நீங்க உங்க பேரண்ட்ஸையோ இல்ல தெரிஞ்சவங்களையோ டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு டஃப் சுச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க பார்ட்னர் கிட்ட இந்த 2வது கொஸ்டினை மறக்காம கேட்டுடுங்க. அதுக்கடுத்து 3வதா நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வளர்க்கறதுல 2 பேரோட பங்குகள் என்னென்ன, நீ என்ன செய்ய போற, நான் என்ன செய்ய போறேன். இதை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடுறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே ஃபாலோ பண்ண போறோம் அப்படி கிடையாது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடும் போது 2 பேருக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ தான் பாத்துக்கணும், நான் தான் பாத்துக்கணும், நீ ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேன்ற இந்த மாதிரியான சண்டைகளை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். இது உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். சோ உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க கேட்க வேண்டிய 3வது கேள்வி இதுதான். அடுத்ததா இந்த வீடியோல செகண்ட் பார்ட்டா 2வது பகுதியா நம்ம பார்க்க போறது பார்ட்னர்ஸோட கெரியர். 2 பேருக்குமே ஒரு கெரியர் இருக்கும். மோஸ்ட்லி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேருமே ஒன்னு ஒர்க்கிங்கா இருந்திருப்பீங்க, இல்ல பொண்ணு அப்பதான் படிச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இது நான் சொல்ற இந்த விஷயம் 2 பேருக்கும் பொதுவானது. 2 பேருக்குமே கெரியருக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும். சோ அதுல நீங்க முக்கியமா முதல்ல நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கெரியரை தொடர விரும்புறாங்களா, வேலை செய்ய விரும்புறாங்களா. இப்ப அவங்க டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னாலும் சரி, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குங்கிற நிலைமை இருந்தாலும் சரி, இல்ல அன்எக்ஸ்பெக்டடா டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சப்போஸ் அப்படி நடந்தா எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ண போறோம். இந்த விஷயங்களை எல்லாமே நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி அதுக்குண்டான சொல்யூஷனை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ண விரும்புறாங்களா, என்ன பண்ண விரும்புறாங்க, அவங்களோட பேஷன் என்ன, அவங்களோட கெரியரை பத்தின அவங்களோட லெவல்ஸ் என்ன, அவங்க நினைச்சு வச்சிருக்க லெவல்ஸ் என்ன, அதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த பார்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அவங்க கிட்ட கேட்டு வச்சுக்கணும். அடுத்தது இந்த 2வது பகுதியில 2வதா நீங்க கேட்க வேண்டிய விஷயம், கேள்வி அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்க பார்ட்னர் அடுத்ததா கெரியர்ல இருந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க பிசினஸா நெக்ஸ்ட் பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்காங்களா, இல்ல ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிசினஸ் அவங்க எப்படி கொண்டு போறதுக்கான பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் கிடைக்கும், அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு துணையா இருப்பாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசிக்கணும். அதே மாதிரி அப்படி இல்ல நான் பிசினஸ் பண்ணல, இல்ல நான் ஒர்க் பண்ணல, நெக்ஸ்ட் படிக்க போறேன், இல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்க போறேன், பிசினஸ் பண்ணிக்கிட்டே படிக்க போறேன், இந்த மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பா இந்த கெரியர்ல இன்க்ளூட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது, இல்ல சுத்தமா சப்போர்ட் கிடைக்கவே கிடைக்காதா, இல்ல நீங்க தான் தனியா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த 2வது பார்ட்ல 2வது கொஸ்டினா நீங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே. அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இதுல இந்த கிளாஷஸ் எல்லாமே வரும். நான் இது விருப்பப்பட்டேன் செய்யறதுக்கு, என்னால செய்ய முடியல அப்படின்ற கிளாஷஸ் அதுல உங்களுக்கு வரும். அடுத்ததா இந்த செகண்ட் பார்ட்ல 3ரா நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்களோட மீ டைம், உங்களோட மீ டைம் என்ன, எப்படி இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன, ஹவ் ஆஃபன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுவீங்க, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க,
ஹவு ஆஃபன் நீங்க உங்களுக்கான நேரத்தை எடுத்துப்பீங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்காக நீங்க செஞ்சுப்பீங்க, அந்த டைம்ல உங்க பார்ட்னர் உங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட பேசி கிளாரிட்டியோட இருக்கணும். இந்த ரெண்டாவது பார்ட்ல நீங்க கேட்குற இந்த தேர்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கான மீ டைம் அப்படின்றது நீங்க வெளியில போறது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது மட்டும் இல்லாம எவ்ரிடே ரொட்டீன்ல நீங்க பண்ற விஷயங்களா கூட இருக்கலாம். நீங்க தனியா உட்காந்து பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்ல காலையில ஜிம்முக்கு போறதா இருக்கலாம். உங்களுக்கான அந்த ஃபியூ மினிட்ஸ், அந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிற உங்க மீ டைமை நீங்க என்ன மாதிரியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறீங்க, அதை உங்க பார்ட்னர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும், உங்க பார்ட்னரோட மீ டைம் என்ன, அவங்களோட மீ டைம்ல அவங்க என்ன மாதிரி அதை வந்து ஸ்பெண்ட் பண்ண விரும்புறாங்க, இது எல்லாமே நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த செகண்ட் பார்ட்ல தேர்ட் கொஸ்டினா கேட்டு கிளாரிட்டியோட இருக்கணும். அடுத்தது லாஸ்டா ரொம்ப முக்கியமான தேர்ட் பார்ட். இந்த தேர்ட் பார்ட்ல 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன் இந்த தேர்ட் பார்ட்க்கு மட்டும் 4 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள வரலாம். இது ரொம்ப முக்கியமான மற்றும் இது ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயம். ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இந்த சர்க்கிள்குள்ள, அதாவது நீங்க உங்க கணவர் இல்ல நீங்க உங்க மனைவி அப்படிங்கிறத தாண்டி ஒரு சர்க்கிள் உங்களை சுத்தி இருக்கும். அது லவ் மேரேஜா இருந்தாலும் அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற அந்த பீப்புள், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ், இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான சர்க்கிள்குள்ள நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களோட சர்க்கிள் என்ன, அதோட லெவல் என்ன, அது எந்த அளவுக்கு இருக்கு, அதுல உங்களோட பார்ட் என்னவா இருக்கும், நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான 4 கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த முக்கியமான 3வது பார்ட்ல நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட பார்ட்னருக்கு இருக்கிற ஃபேமிலி, அவங்களோட பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்கெல்லாம் யாரு, இவங்கள பத்தின விஷயங்கள் என்னென்ன, அவங்களோட பார்ட் உங்க ஃபேமிலியில, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்க மேக் பண்ண போற உங்களோட ஃபேமிலிக்குள்ள அவங்களோட ரோல் என்னவா இருக்க போது, எந்த அளவுக்கு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க அவங்க சொல்றத கேட்க போறீங்க, அதே மாதிரி உங்க சைடு இருக்கிற உங்க பேரண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க சிப்ளிங்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட தலையீடு உங்களோட ஃபேமிலியில எப்படி இருக்க போது, என்னென்ன விஷயங்களுக்கு நீங்க அவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேட்க போறீங்க, என்ன அளவுக்கு டைமை நீங்க அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இப்போ நீங்க வந்து உங்க இன்லாஸ் ஃபேமிலிஸோட, அதாவது உங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸோட ஒன்னா இருக்கீங்க, இல்ல பேரண்ட்ஸோட ஒன்னா இருக்கீங்க அப்படின்னும் போது அங்கதான் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க, எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, இதில் வர கிளாஷஸை நீங்கள் எப்படி அதை டாலரேட் பண்ண போறீங்க, எப்படி சார்ட் அவுட் பண்ண போறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட பேசி முடிவு பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இதில் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி உங்களுக்குள்ள ஒரு தெளிவை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது இந்த 3வது பார்ட்ல நீங்க கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் சண்டை வந்துச்சுன்னா, சரி சண்டை வராது, நாங்கள் ரொம்ப லவ்விங்கான கப்பிள், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பிள், நாங்கள் சண்டை போடவே மாட்டோம் அப்படின்னு யாராலையுமே நிச்சயமா சொல்ல முடியாது. சண்டைகளே இல்லை அப்படின்னா அங்கே லவ்வே இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுக்குள்ள அஸ் அ பார்ட்னர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உங்களுக்குள்ள வர சண்டைகளை நீங்க எப்படி சார்ட் அவுட் பண்ண போறீங்க, உங்களுக்கு கோவம் வந்தாலோ இல்லை உங்க பார்ட்னருக்கு கோவம் வந்தாலோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி நீங்க வெளிக்காட்ட போறீங்க, சண்டைக்கு அப்புறம் எப்படி நீங்க சமாதானப்படுத்த போறீங்க, என்ன டைம் டியூரேஷன்ல, இன்னைக்கு சண்டை நடந்தது அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு வரைக்கும் நீங்க அப்படியே வச்சிருப்பீங்க, உங்களோட கேரக்டர்ஸ் என்ன, கோவம் வரும்போது நீங்க எப்படிலாம் இருப்பீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காது, இது எல்லாமே நீங்க இதுல பேசி முடிச்சிடணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கேட்குற இந்த 2வது கேள்வியில உங்களுக்கான விஷயங்கள், அதாவது உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சண்டை வரும்போது எப்போ வந்தாலும் சரி அந்த சண்டையை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறீங்க, எப்படி நீங்க அதை வந்து ஸ்மூத்தா கொண்டு போறீங்க, அதை எப்படி அன்னன்னைக்கு சண்டை நடந்தது அப்படின்னா அந்தந்த நேரத்துல அதை விட்டுட்டு எப்படி நீங்க கடந்து போக போறீங்க, உங்களோட விஷயங்கள் என்னென்ன, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், இல்ல உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நீங்க பேசி முடிச்சுக்கும் போது
உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய கான்ஃபிளிக்ட்ஸை அவாய்ட் பண்ண முடியும், நிறைய பெயின்ஸை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். அடுத்ததா இந்த 3வது செக்மெண்ட்ல, அதாவது இந்த 3வது பிரிவுல நீங்க கேட்க போற 3வது முக்கியமான விஷயம் என்ன, முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் என்னென்ன, உங்க பார்ட்னருக்கு அதுல எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு. இப்போ நீங்க லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது வேற வேற மதமா கூட இருக்கலாம். அப்போ உங்களோட மதத்தோட விஷயங்களை நீங்க எப்படி வேல்யூ பண்ண போறீங்க, எப்படி நீங்க அதை கொண்டு போறீங்க அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அரேஞ்ச் மேரேஜா இருக்கும்போது மேக்சிமம் சேம் ரிலீஜியன்ல தான் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலுமே நீங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நீங்க கோவிலுக்கு போற பர்சன், உங்களுக்கு கடவுள் எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ், நீங்க ஆன்மீகத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு, உங்க பார்ட்னருக்கு அதுல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்குள்ள வருவாங்க, இல்ல அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன, நீங்க எந்த அளவுக்கு அவங்கள அந்த ரிலீஜியஸ்க்குண்டான விஷயங்கள்ல அவங்கள கூட சேர்த்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அப்பதான் உங்களோட மதத்தை சார்ந்த விஷயங்களை உங்க வீட்டுல நீங்க செலிப்ரேட் பண்றதா இருக்கலாம், இல்ல கோவிலுக்கு போறதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், மதம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்குள்ள கிளாஷஸ் வராம நீங்க அவாய்ட் பண்ண முடியும். உங்க மேரேஜ் லைஃபை நீங்க ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். அதனால இந்த 3வது பகுதியில இந்த 3வது கொஸ்டினை நீங்க மறக்காம உங்க பார்ட்னர் கிட்ட கேட்டு தெளிவாகிக்கணும். அடுத்ததா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின். இந்த 3வது பார்ட்டோட லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் இல்ல, இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டினும் இதுதான். வீட்டில் இருக்கிற வேலைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலி அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்திருப்பீங்க, மேக்சிமம் உங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, இல்ல நீங்களே கொஞ்சம் வேலைகள் அவங்களுக்கு செஞ்சிருப்பீங்க. எதுவா வேணும்னாலும் இருக்கலாம், வேலை செஞ்சு பழகாத பர்சனா கூட இருக்கலாம். போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்கும் சொல்றேன். ஸோ கல்யாணம்னு வரும்போது நீங்க ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ண போறீங்க. அந்த ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கான பொறுப்புகள் வரப்போகுது, வீட்டு வேலைகள் வரப்போகுது. முக்கியமா அதுல சமைக்கிறது, வீட்டை கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, முக்கியமா மளிகை சாமான் வாங்கிட்டு வர்றது, வெளியில இருந்து திங்ஸை கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் யாரு செய்ய போறோம், யாருக்கு முடியல அப்படின்னும் போது யார் செய்ய போறோம், வீட்டு வேலைகளை எப்படி பகிர்ந்து செய்ய போறோம், இதுல நம்மளோட பங்களிப்பு என்ன, நம்ம 2 பேரும் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு ஒத்து போக போறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி தெளிவாகிக்கணும். இந்த 10 விஷயங்களையும் நீங்க உங்க பார்ட்னர் கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி தெளிவாகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ், உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நிறைய விஷயங்களை, நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி கல்யாணத்துக்காக தயாராகிட்டு இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. காமெண்ட்ஸ்லயும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நன்றி.